அதனால் அவர் வந்த உடனேயே நாகபாசங்கள்லாம் விட்டு போய்டுறது தான். அது மட்டும் இல்லாமல் ராமனையும் இளைய பெருமாளையும் பார்த்து அவளுடைய முகத்தில் தடவி கொடுக்குறாராம். அது பெருமா அந்த சம்ஸ்பிருஷ்டாக தொட்டு தடவி கொடுத்த உடனே என்னாச்சா அந்த ரணங்கள் அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி சுற்றின்னு இருக்கேன் நாகபாசம், அதனால் ஏற்பட்ட ரணங்கள் கூட இந்த புண்ணு ஆறிவிடுறது தான், இருக்கிற இடம் தெரியாமல் மாறி போய்டுறது தான். அதுதான் இங்கே வால்மீகி சொல்கிறார், வைனதே ஏன சம்ஸ்பிருஷ்டாக தயோகோசம் ருருகுர்பிருணாக சுவர்ணே ச தனுஸ்னிக்தே தயோராசு பபூவதுஹு. அக்னி போல ஜொலிச்சுன்னு இருக்கார். ராமலக்ஷ்மணால ரெண்டு பேரும் ராமன் தானே அப்படியே எழுந்துடுறார். எழுந்துட்டு ஆச்சரியம் எழுந்துன்ற உடனே யாருன்னு தெரியலையே, ராமனே யாருன்னு பார்க்குறார். நாடகம் தானே, அதனால் வைனதேயனை பார்த்த உடனே நீங்கள் யாரு எனக்கு தெரியலையே, இவ்வளவு அழகாக வரையில, இவ்வளவு தேஜஸ்வியாக இருக்கல, அக்னி 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 முகமான உங்களுடையதான முகம், உங்களுடைய தீர்க்கமான கண்கள், தீர்க்கமான நாசி, இதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னுடைய கவலையெல்லாம் மறக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னுடைய அப்பா தசரதனை பார்த்த மாதிரி தெரியறது, தசரதனையே பார்க்கிறேனோன்னு தோன்றது. என்னுடைய தாத்தா அஜ மகாராஜா, அஜ சக்கரவர்த்தி, அவரை பார்க்குற மாதிரி தோன்றது. உங்களை பார்த்தா மனசில் இருக்கிற தாபங்கள்லாம் நீங்கிறதே. நீங்கள் யாரு? யதா தாத்தம் தசரதம் யதா அஜஞ்ச பிதாமகம் ததா பவந்தமாசாத்ய ஹிருதயம் மே பிரசீததி. யதா தாத்தம் தசரதம், தாத்தா என்னுடையதான அப்பா, தாத்தம்னா அப்பான்னு அர்த்தம். என்னுடைய அப்பா தசரதனை பார்த்த மாதிரி இருக்கு, அஜமகாராஜாவை பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க யாரு? இன்னாலும் எனக்கு தெரியலையே, நீங்க யாரு? ஆழ்வார் கேட்டார் ஒழியோ, இன்னார் என்றறியேன் அன்னேயாழியொடும் பொன்னார் சார்கமுடைய அடிகளை இன்னார் என்றறியேன். சார்கத்தை கையில் வச்சுன்னு வந்தா யாருன்னு தெரியலையேங்கிறார் ஆழ்வார். இன்னார் என்றறியேன், சங்க சக்கரம் வச்சிருந்துக்கேளே, சார்ங்க வச்சிருந்துக்கேளே, நீங்க யாரு? உங்களை எங்கேயுமே நான் பார்த்தது இல்லையே, முதல்ல சேவிக்கிறேன்னு நீர் யாருன்னு திருமங்கை ஆழ்வார் கேட்டாராம். அந்த மாதிரி பெருமாளே இங்கே கேட்குறார், நீர் யாரு? தேவலோகத்திலேருந்து வந்திருக்கிறா, யாருன்னு தெரியலையேன்னு. உடனே இந்த கருடன் சொல்றார், சகே ராகவ தர்மஜ்ஞா. தர்மஜ்ஞா சகே, நீ என்னுடைய நண்பன்பா, நான் உனக்கு நண்பன், நீ எனக்கு நண்பன். ரிபு நாமபி வத்சல, சத்ருக்கள்லாம் கூட ராமபிரான கண்மணியேன்னு கொஞ்சம் கூடிய அளவில் கிருபையாம். அப்படி ஒரு பார்க்கறவா சத்ருக்களுக்கெல்லாம் கூட பிடிக்குமா. அவளெல்லாம் கூட ராமனை பற்றி பெருமையை சொல்லுவாளே தவிர அவனுடைய காரியத்தெல்லாம் மறந்துட்டு அவனுடைய பெருமையை பேசிட்டு இருப்பாளாம். அதனால அப்படிப்பட்டவன் நீ எனக்கு சகே. சகே ராகவ சாத்தூலா, பா நீ என்னுடைய சக, என்னுடையதான நண்பன். நீ நல்லபடியாக ராவண வதத்தை முடிச்சுண்டு சீதையை மீட்டுண்டு நல்லபடியாக வந்து சேர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு போறார்னு வால்மீகி ராமாயணம். கம்பர் அனுபவிக்கிறார், பல்நாகர் சென்னி மணி கோடி கோடி பல கொண்டு செய்த வகையால் மின்னால் இயன்றது எனலாய் விளங்கும் மிளிர் பூன் பயங்க வெயில் கால் பொன்னால் இயன்ற நகையோடை பொங்க வனமாலை மார்பில் புரள தொல்நாள் பிரிந்த துயர் தீர அண்ணல் திருமேனி கண்டு தொழுவான். அண்ணல் திருமேனி கண்டு தொழுவான். பல்நாகர் சென்னி மணி கோடி கோடி பல கொண்டு செய்த வகையால். கருட பகவான் வரும்பொழுது அவர் கையில் அவருக்கு மார்பில் ரத்தனம் சாத்தின்னு இருக்காராம், நெத்திச்சூடி போட்டு இருக்காராம், ஆச்சரியமான கிரீடம். இதெல்லாம் எப்படி இருக்கு அந்த கிரீடத்துலன்னா எல்லாத்துலேயுமே கல் பதிச்சிருக்கான். என்ன விதமான கல்லுன்னா பல்நாகர் சென்னி. அவர் நாகங்க மாணிக்க கல் இருக்கு இல்லையா, பல நாகங்களுடையதான மாணிக்கம், அதனுடைய தலையில மாணிக்கம் இருக்குமா. இந்த மாணிக்கம் ஒரு மாணிக்க கல் எடுத்து வச்சாலே பிரகாசமா இருக்கும். பல மாணிக்க கல்லை அப்படி எடுத்து அதனால ஒரு ஆபரணம் பண்ணி அந்த ஆபரணத்தை கிரீடமாக, கிரீடத்துக்கு முன்னாடி நெத்திச்சூடி மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு அப்புறம் ஆபரணங்கள் புரள, மார்பில் புரள, இப்படி எல்லாம் இருக்கு. வரக்கூடிய அவருடைய தேஜஸ் அதுவே வெளிச்சத்தை கொடுக்கறதான். தனியா ஒரு தீபத்தை எடுத்து காட்ட வேண்டாங்கிறபடி அதுவே வெளிச்சத்தை கொடுக்கறதான். பல்நாகர் சென்னி மணி கோடி கோடி பல கொண்டு செய்த வகையால்
மின்னால் இயன்றது எனலாய் விளங்கும் மிளிர் பூங்க வயல் வெயில் கால் பயங்க வெயில் கால். பொன்னால் என்ற நகை எப்படி நகை பண்ண நகை எப்படி இருக்கும், அப்படியே தக தக தகன்னு இருக்கான். பொன்னால் என்ற நகையோடை பொங்க வனமாலை மார்பில் புரள. வனமாலை மார்பில் அது அப்படியெல்லாம் புரண்டு இருக்கக்கூடிய அவரை பார்த்த உடனே நண்பன் சொன்ன உடனே ராமபிரான் ஓடி வந்து அணைச்சுட்டாராம் கருடனை. கருடனும் மறுபடியும் பிரதி ஆலிங்கனும் கருடனும் பண்ணிவிட்டார். கருடன் பண்ணிட்ட உடனே அவன் கருடன் நினச்சிட்டாராம், அப்பா எத்தனை நாள் நான் பிரிஞ்சிருந்தேனே, அந்த பிரிஞ்சே இருந்த என்னுடைய துயர் தீரும்படியா இன்னைக்கு நான் ஆலிங்கனம் பண்ணிட்டே நானும் ஒன்று ஆலிங்கனம் பண்ணிக்கிறேங்கிறாராம். நித்தியசூரியா இருந்தவர் இல்லையா, வைகுண்டத்திலேயே இருந்த பெருமாள், பெருமாளை பிரியாத கருடாழ்வாள் இந்த சமயத்தில் பிரிஞ்சுட்டார் அவதாரம் பண்ணதுனால. அதனால தான் எங்கள் குருநாதர் சொல்லுவார், தொல்நாள் அப்படின்னா நாள் எவ்வளோ நேரம் இழுக்கலாமா, அத்தனை துயரம் அவருக்கு. தொல்நாள் பிரிந்த துயர் தீர, எத்தனை நாள் பிரிஞ்சிருந்தேனே, அண்ணல் திருமேனி கண்டு தொழுவான், அண்ணல் திருமேனி கண்டு தொழுவான். அப்படிப்பட்டதான திருமேனியை கண்டு தொழுதானா அவ்வளவு சந்தோஷமா. இப்படியெல்லாம் நீண்ட நாள் பிரிஞ்சு சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அது கருட பஞ்சாசத்தில் சொல்கிறார். கருட பஞ்சாசத்தில் சொல்லும் பொழுது பெருமாள் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார், உடனே கருடாழ்வானும் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். கருடாழ்வான் ஆலிங்கனம் பண்ணிக்கிறச்சே அவர் பெருமாளுடைய தோளில் கருட பகவானுடைய முகம் வருதோ இல்லையோ, அந்த முகம் வரும் பொழுது பிராட்டி செவிப்பூ காதில் புஷ்பம் அணிஞ்சிருப்பாள், அந்த செவிப்பூனுடையதான வாசனை கந்தம் வீசுறது பெருமாளுடைய திருத்தோளில் அப்படின்னு அனுபவிக்கிறது. அந்த ஒரு நறுமணம் வீசுறதான்.